வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடுவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாமே இன்னும் அறிவிப்பு வெளியில்லை. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மழை, இந்த புயல், இந்த சிக்கல், இதில் அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவருடைய 50வது வருட பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் பிளான் பண்ணியிருக்கிறாரு. அந்த நிகழ்வு தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு விழா எடுக்கணும். அந்த விழாவில் அனைத்து திரைத்துறையினரும் அழைத்து, ரஜினியோடைய சொந்த பந்தம், ரஜினிக்கு கன்னடாவில் ஆள் இருக்காங்க, தெலுங்குல ஆள் இருக்காங்க, ஹிந்தியில் ஆள் இருக்காங்க, மலையாளத்தில் ஆள் இருக்காங்க, அனைத்து லாங்குவேஜில் இருந்தும் எல்லாரையும் கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்களை வாழும் தலைவர், வாழும் தெய்வம் அப்படின்லாம் சொல்லி பாராட்டணும் அப்படின்னு ரசிகராகிய நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பருக்கு 50 வருடங்கள் சினிமா துறையில் மிக சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காரு. அதை சிறப்பிக்கும் விதமாக அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த அலௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் வெயிட்டிங். அந்த அலௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்போ அதை வெளியிடுவாருங்கிறது தான் தெரியல. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இந்த சினிமா துறையே அந்த நிகழ்வுல கலந்துக்கும். ஏன்னா தலைவரை பார்த்து பல பேர் சினிமாவில் நடிக்க வந்திருக்காங்க. தலைவருடைய நடை உடை பாவனையில செஞ்சு பார்த்து சினிமாவில் ஹீரோ ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. தலைவருடைய மூணாவது நபர் மூலியமாகவோ 4வது நபர் மூலமாகவோ மிகப்பெரிய பலனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தலைவரை தெய்வமா பார்த்துட்டு இருக்கவங்க இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. தலைவரை ரசிகனா மட்டும் இல்லாம கடவுளா பாக்குறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. தலைவர் என்னைக்குமே ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும். தலைவரோட இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம். தலைவர்னாவே பிரம்மாண்டம் தான். பிரம்மாண்டமா செய்யணுங்கிறது தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க போற இந்த அறிக்கையில இருக்க போகுது. இந்த நிகழ்வு பாத்தீங்க அப்படின்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பிரம்மாண்டமான ரஜினிகாந்த் 50 வருட நிகழ்வாக இருக்கணும். அதுல எல்லா விதமான கட்சியை சார்ந்தவர்களும் கலந்துக்கணும். பாரதிய ஜனதால இருந்தும் வரணும், ஏடிஎம்கேல இருந்தும் வரணும், எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அங்க வரணும். ஏன் நீங்க ஆந்திரா முதலமைச்சரும் வருவாரு, ஆந்திரா துணை முதலமைச்சரும் வருவாரு, நார்த்ல இருந்து எத்தனை முதலமைச்சர்கள் வரப்போறாங்க, ரஜினியோட ஃபேவரட்ஸ் எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு தெரியல. நிகழ்வு பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்க போது. இந்த அறிவிப்பு எப்ப வெளியிடுவார்கள் அப்படின்னு ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் மிகவும் வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த நிகழ்வுக்காக ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம். 50 வருடம்ங்கிறது தமிழ் சினிமால 50 வருஷம் உச்சபட்ச நடிகரா இருக்க முடியுமா அப்படின்னா, இனிமே ஒருத்தன் பிறந்து வந்தா கூட உச்சபட்ச நடிகரா 50 வருஷம் தமிழ் சினிமாவை ஆளவே முடியாதுங்க. தலைவர் ஒருத்தரால தான் முடியும். அவர் மட்டும்தான் ஆண்டாரு, அவர் மட்டும்தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. அதுதான் மைசா. அவரோட வயசு பாத்தீங்கன்னா 73 தாண்டி 74 டச் பண்ண போது. அடுத்த மாசம் அவருக்கு பிறந்த நாள் 12/12/2024 74 வயசை தொட போறாரு. 74 வயதுல இன்னைக்கும் மாசு குறையாம, கிளாஸ் குறையாம, கலெக்ஷன் குறையாம தான் பண்ண கலெக்ஷனை தானே பீட் பண்ணி போயிட்டு இருக்காருங்க. அவருக்கு விழாங்கிறது இல்லை. அவருக்கெல்லாம் எப்படி கொண்டாடணும் தெரியுங்களா தமிழ் சினிமா? அவரால் வாழ்ந்த எத்தனையோ தியேட்டர் விநியோகஸ்தர் இருக்காங்க, அவரால் வாழ்ந்த எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, அவரால் வாழ்ந்த எத்தனையோ ஹீரோயின்ஸ், துணை நடிகர்கள், ரஜினிகாந்த் சொல்லி எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்காரு. எத்தனையோ டைரக்டரை உருவாக்கி இருக்காரு. எத்தனையோ டைரக்டரை கூப்பிட்டு வாங்க படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படம் பண்ண வச்சு அவரை ஹிட் ஆக்கி அதுக்கு மேல அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நிறைய பேரை வாழ வச்சிருக்காருங்க. ஓகேங்களா? அவருடைய இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனா அது இருக்கணும். அவர் எப்பவுமே மன மகிழ்ச்சியோடையும், மன ஆரோக்கியத்தோடையும், உடல் ஆரோக்கியத்தோடையும், எல்லா வல்ல இறைவனால் அவர் வேண்டுகிற அந்த எல்லா வல்ல இறைவன் அவருக்கு எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம இத்தோட முடிச்சுக்கலாம். நம்மளோட சேனலை இதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இதுவரை தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். உங்களுடைய ஆதரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.